எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருள் துணை கொண்டு திரு வாசையா அவர்கள் மணக்கால் ஐயம்பேட்டையில் எழுத்துருவமாக உயிரை பற்றிய 10 வினாக்கள் எழுப்பியதில் அவ்விடத்தில் முதல் வினாவாக உயிர் எவ்வாறு தோன்றியது என்பதற்குரிய அருள் விளக்க விஷயங்களை மிக தெளிவாக அன்பர்கள் கேட்டு உய்யும் பொருட்டு தெளிவு பெறும் பொருட்டு அளித்தோம். அடுத்து இரண்டாவது வினா, உயிரின் சிறப்பு என்ன என்று வினவியிருக்கிறார்கள். அந்த உயிரின் சிறப்பு பற்றிய விளக்கங்களை என்னால் இயன்றவாறு ஒருவாறு திருவருள் சம்மதத்தின் துணை கொண்டு இயற்றலாம் என்று கருதுகின்றேன், முனைகின்றேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் என் உள்ளிருந்து அவ்விளக்கத்திற்கு ஏற்ற துணையும் கருப்பொருளும் அதற்குரிய உருபொருளும் அதற்குரிய விளக்கங்களும் எல்லோரும் பயன்பெறும் பொருட்டு தந்துருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். உயிரின் சிறப்பு, உயிரின் மேன்மை, உயிரின் உயர்வு, உயிரின் மகத்துவம், உயிரின் விளக்கம், உயிரின் சக்தி, உயிரின் ஆற்றல், உயிரின் இயக்கம் என்று பலவாறு அதை விரித்து சொல்லலாம். இத்தனையும் உயிரின் சிறப்பு. ஆனால் உயிரின் சிறப்பு சென்ற இயலில் சொன்னவாறு உயிரின் சிறப்பு என்றால் உயிர் என்பது மேன்மைப்பட்ட மேலான தன்மை பெற்ற மனித ஜீவன், மேலான தன்மையை பெற்று மேலான குணங்களை பெற்று மேலான அருள் விசேட நலன்களை பெற்று அது படிநிலையில் மேவி வருங்காலத்து அது உயிர் தன்மை பெறுகிறது என்று பெருமான் அறிவிக்கிறார்கள். அவ்வாறு அப்படி மேன்மைப்பட்ட உயிரின், பக்குவப்பட்ட உயிரின் தன்மையை பற்றி, சிறப்பை பற்றி பேசுவதா, பக்குவமில்லாத ஜீவன், ஜீவதரத்தில் உள்ள ஜீவனாக இருக்கிற உயிரை பற்றி பேசுவதா, எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட மிக உயர்ந்த நிலை பெற்று விளங்குகின்ற ஆன்மாவை பற்றி பேசுவதா என்று 3 இயல் அங்கே தோன்றுகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நான் முன்பு கூறியவாறு மனித தேகத்தில் ஆன்மாவானது ஜீவத்தன்மையில் விளங்குகிறது. பிறகு அதிலிருந்து மேம்பட்டு உயிர் தன்மை பெறுகிறது. முடிவாக ஆன்ம நிலை என்று ஆன்மாவினுடைய இயற்கை நிலையிலேயே அது இயங்குகின்ற தன்மை பெறுகிறது. இப்படி 3 விதமான நிலைகள்ல மனித ஆன்மா விளங்குகிறது. இதைத்தான் பெருமான் அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா என்று 3 விதமாக பிரித்து அருளியிருக்கிறார்கள். அபக்குவ ஆன்மா என்று சொல்லப்படுவதுதான் ஒரு மனிதனின் ஜீவன் மலத்திலே கட்டுண்டு, ஆணவம் கண்மம் முதலிய மலங்களிலே கட்டுண்டு மந்தப்பட்டு உயர்வான அறிவின் நிலையை உணராது, அதன் விளக்கம் பெறாது, சாதாரண லௌகீக வாழ்க்கையினுடைய விஷயங்களையே தன்னுடைய மனதில் இடம்பெறச் செய்து கொண்டு தன் வாழ்நாளில் இயற்றக்கூடிய இந்த லௌகீக விஷயங்களிலேயும் மற்ற தாற்பயங்களிலேயும் தன்னுடைய கரணங்களை விடுத்து செயல்பட்டு கொண்டு மேன்மையான பரத்தை பற்றியும் இம்மை மறுமையினுடைய இயல் பற்றியும் கடவுள் இயல் பற்றியும் அருள் இயல் பற்றியும் அறியாது நிற்கின்ற சாதாரண ஆன்மாக்கள் மந்த ஆன்மாக்கள், அபக்குவ ஆன்மாக்கள், மனத்திலே கட்டுண்டு அறிவிழந்த ஆன்மா என்று பெருமான் குறிப்பிடுகிறார். இத்தன்மையில் இருக்கக்கூடிய ஆன்மாவானது நம்முடைய பெருமானாருடைய சுத்த சன்மார்க்க செந்நெறியை பின்பற்றி
ஒளி நெறியிலே, அதாவது ஜீவகாருண்ய பரிச்சயத்தில் வருகின்ற ஆன்மாக்கள் அந்த சாதகத்தின் மூலம் அந்த ஆன்மாவானது இந்த மந்த தரத்திலிருந்து விடுபட்டு, அதாவது ஜீவ தரத்திலிருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிநிலை, உணர்நிலை, பக்குவ நிலையை பெறுகின்ற வகையிலே அது மேலேறி வருகிறது. அப்ப மலத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு அது வெளிச்சத்திற்கு ஒளிநிலைக்கு வருகிறது. இருளிலிருந்து விடுபட்டு ஒளிநிலைக்கு வருகிறது. முற்றிலும் அறியாமையிலிருந்து விடுபட்டு அறிவினுடைய நிலைக்கு வருகிறது. அப்போ விளக்கம் பெற்ற ஆன்மாவாக மலருகிறது. அதைத்தான் உயிர் என்று பெறுவார். அது மத்தியம நிலை. இதையும் தாண்டி கடைசியாக முடிந்த முடிவாக அந்த ஆன்ம நிலை என்ற பரிபக்குவ நிலை, பரிபூரண பரிபக்குவ நிலை என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ம நிலை என்பதுதான் ஆன்ம அனுபவம் அல்லது சிவா அனுபவம் பெறுவதற்குரிய ஒரு உயர்ந்த பக்குவ நிலை. அது ஆன்ம நிலை. ஆக மூவிதமான நிலைகள் ஒரு மனிதனுடைய ஏக விளங்குகின்றபடியால் நாம் உயிரின் சிறப்பு என்பதை பற்றி இந்த இயலில் பேச முற்பட்டுள்ளோம். ஆகவே ஜீவனின் சிறப்பு சாதாரண நிலையில், உயிரின் சிறப்பு விரிந்த நிலையில், ஆன்மாவின் சிறப்பு மிகப்பெரிய உயரிய நிலையில் என்று 3 விதமாக இந்த இயல் பேசப்பட வேண்டும். ஏனென்றால் சாதாரணமான மலபந்தத்தில் கட்டுண்டு கிடக்கக்கூடிய சாதாரண மலசகிதமான ஜீவர்களும் மதிப்புடையவர்களே என்று பெருமான் அருளியதால் ஜீவனும் மதிப்புடையதே, உயிரும் மதிப்புடையதே, ஆன்ம நிலையும் மிகச் சிறப்புக்குரிய மதிப்புடையதே. ஆதலால் ஜீவனின் மதிப்பு, உயிரின் மதிப்பு, ஆன்மாவின் மதிப்பு, அதாவது சிறப்பு என்ற 3 இயலாக இதன் சிறப்பை பேசினால் இது முற்றும் நிறைவு செய்யப்பட்டதாக கருதப்படும், ஏற்கப்படும் என்று கருதி அவ்வண்ணமே நான் செயல்பட தொடங்குகிறேன். முதலில் ஜீவன். இந்த ஜீவன் என்பது அபக்குவ ஆன்மா, சாதாரணமாக மந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அதாவது உயிர்கள். இந்த உயிர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்கள், குறிப்பாக மனித உயிர்கள், மனித தேகம் பெற்ற உயிர்கள், மனித தேகம் பெற்ற ஜீவர்கள். இந்த ஜீவனின் சிறப்பு, அதுதான் உயிரின் சிறப்பு. இவர்களுடைய சிறப்பு என்ன? என்னையா, அவர்கள்தான் மந்த தரத்தில் கிடக்கிறார்கள், ஒன்றும் தெரியாதவர்களாக, விளக்கமற்றவர்களாக கிடக்கிறார்கள், விதிவசத்தில் கட்டுண்டு கிடக்கிறார்கள், சமய மத மார்க்கங்களிலே கட்டுண்டு கிடக்கிறார்கள், சாஸ்திர சம்பிரதாயங்களிலே மூழ்கி கிடக்கிறார்கள், பல்வேறு வகைப்பட்ட உலக சம்பந்தப்பட்ட விடயங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள், இன்ப துன்பங்களை அடுத்தடுத்து பெற்று எண்ணி எண்ணி இழைக்கின்றே ஏழை விளைகிறே என்று பெருமான் குறிப்பிற்கு இணங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மனமென்னும் பேரை வயப்பட்டு மயங்குகின்ற தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டாய். பிறகு இப்படிப்பட்ட இந்த ஜீவனை பற்றி என்னையா சிறப்பு இருக்க முடியும் என்று நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஆனால் சாதாரண மனிதரிடத்தில் இருக்கிற சிறப்பையே பெரும் சிறப்பாக நான் மதிக்கின்றேன். ஏனென்றால் பெருமான் அவர்கள் சாதாரண மனிதர்களை பார்த்துத்தான் இறங்கினார், சாதாரண மனிதர்களை பார்த்துத்தான் கலங்கினார், சாதாரண மனிதர்களை பார்த்துத்தான் வாடினார். சாதாரண மனிதர்கள் எல்லாம் மேன்மை பெற்று விளங்க வேண்டும், உயர்ந்து விளங்க வேண்டும் என்று விரும்பினார், ஆசைப்பட்டார், பேராசைப்பட்டார். பக்குவர்களை பார்த்து அவர் கலங்கல, அவர் துடிக்கல. மனசகிதமான சாதாரண இந்த மனிதர்களை பார்த்துத்தான், அறியாமையில் இருக்கின்ற இந்த மனிதர்களை பார்த்துதான், உலக விடயங்களில் மூழ்கி உண்மையான இன்பத்தை இழந்து உயர் அறிவை பெறாது மயங்குகின்ற இந்த மனிதர்களை, மாந்தர்களை பற்றித்தான் கலங்கியிருக்கிறார், துடித்திருக்கிறார், வாடி இருக்கிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று குறிப்பிட்டார் என்றால் பயிர் கண்டு வாடினார் மட்டுமா? பயிர் என்பது உயிர் அல்லவா? அந்த உயிர் வாடியதை பற்றி பாடினார், வாடினார். அதுதானே உண்மை. ஆகவே உயிர் என்பது பயிர், அது வளர்ச்சி பெற பயிர்ப்புறு கரண பரிசுகள் பற்பல
உயிர்த்திரள் ஒன்று என்று குறிப்பிடுகிறார். ஆகவே உயிர் என்பது பயிர். ஆகவே அந்த பயிர் வாடியதை பற்றி அவர் வாடினார் என்பது உண்மை அல்லவா? ஆகவே அந்த சாதாரண மனிதர்களை கண்டு பெருமாள் இறங்கியதிலிருந்தே சாதாரண மனிதர்கள், உலக மாந்தர்கள், அறியாமையில் வயப்பட்டு கட்டுண்டு கிடக்கக்கூடிய, பல்வேறு ஆசை வயப்பட்டு கட்டுண்டு கிடக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே மதிப்புக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்களாக பெருமான் கருதுகிறார். ஆகவே அந்த ஜீவனின் சிறப்பு பற்றி முதலில் ஒரு சிறிய விளக்கம் தரலாம் என்று கருதுகிறேன். படைப்பின் உண்மையான நோக்கம், இறைவனின் படைப்பின் உண்மையான நோக்கம் என்ன என்றால், எல்லோரையும் ஒரு தேகத்தில், மனித தேகத்தில் கருணையினால் வருவித்தார். புல் பூண்டு புழு, ஊர்வன, நீர்வாழ்வன, பரப்பன, விலங்கு ஆகிய உயிரினங்களாக, ஜீவராசிகளாக பிறந்து பிறந்து இறந்து இறந்து பல்வேறு அவஸ்தைகளுக்கு உட்பட்டு அந்த ஆன்மாவானது அடைந்த களைப்பு, இளைப்பு, துன்பம் ஆகியவற்றின் துயரம் அனைத்தும் எல்லாவற்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய திருவுளத்தை அடைத்து பெருங்கருணையினால் இறங்கி சிறிது அறிவு விளங்க செய்வதற்காக மனிதனுடைய தேகத்திலே அந்த ஆன்மாவை வருவித்தார். அப்படித்தான் மனித தேகம் இறைவன் கருணையினால் கொடுக்கப்பட்டது. எதற்காக அப்படி கருணையினால் கொடுத்தார் என்றால், கடவுளை அறிவதற்கு, தன்னை அறிவதற்கு, தலைவனை அறிவதற்கு, உலகை அறிவதற்கு, பிரபஞ்சத்தை அறிவதற்கு, அருளை அறிவதற்கு, உண்மையை அறிவதற்கு, சத்தியத்தை அறிவதற்கு மனித தேகம் மட்டுமே உணர்ந்தோம். மனித தேகத்தில் வருவிக்கப்பட்ட ஆன்மா மட்டுமே இயலும். அருள் இயலை உணர்ந்து அடைவதற்கு மனித தேகத்தில் ஆன்மாவாக வியாபகப்பட்டு விளங்குகின்ற ஜீவன் தான் சிறப்புடையது. மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த தகுதி இல்லை என்று மனிதன் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். தன் உண்மை நிலை தெரிந்து தன்னை அடைய வேண்டும். தன் சிறப்பு அனைத்தையும் மனிதன் பெற வேண்டும். தன் சக்தி அனைத்தையும் மனிதன் பெற வேண்டும். தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் மனிதன் பெற வேண்டும் என்று கடவுள் விரும்பினார், ஆண்டவர் விரும்பினார். அதனால மனிதனை படைத்தார். அப்பேற்பட்டது மனித பிறப்பு. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதையெல்லாம் மறந்துவிட்டோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் சாதாரண மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கமே, சிறப்பே, அந்த ஜீவனுடைய சிறப்பே, அந்த மலபந்தத்தில் கட்டுண்டு அறியாமையில் இருளிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அது பிறப்பின் வழியா பல்வேறு பிறவிகள் பிறந்து பிறந்து அந்த பக்குவ நிலையை பெற வேண்டும் என்பதற்காக மனித தேகத்திலே அது வந்தது. அப்படி மனித தேகத்திலே வந்த அந்த ஜீவன் உயர்வுடையது, சிறப்புடையது என்று நாம் கருதுகிறோம். அப்ப மனித தேகத்திலே இருக்கின்ற சாதாரண ஜீவர்கள் சிறப்புடையவர்கள். எவ்விதம் சிறப்புடையவர்கள் என்று அறிய முற்படும் பொழுது, கடமைகளை ஆற்றுகின்ற வகையிலே, பணிகளை ஆற்றுகின்ற வகையிலே, உரிமைகளை உணர்கின்ற வகையிலே, அறத்தை பறைசாற்றுகின்ற வகையிலே, நீதியை பரிபாலனம் பண்ணுகின்ற வகையிலே, உறவுகளை உண்டாக்குகின்ற வகையிலே, உணர்வுகளை உண்டாக்கி தனக்குள்ளே பரிமாறிக்கின்ற வகையிலே, சிந்தனைகளை மேம்படுத்துகின்ற வகையிலே, கல்வி, கேள்வி, ஞானம் இவைகளை தன்னிடமாக இருந்து பெருக்கிக் கொள்ளுகின்ற வகையிலே, கலாச்சாரம், நாகரிகம், பண்பு, ஒற்றுமை, சேவை இது போன்ற உபகார செய்கையின் மூலம் மனித கூட்டத்தை அரவணைத்து அதற்குன்னு ஒரு மகத்தான ஒரு தன்மையையும் மேன்மையையும் ஆளுமையையும் மனிதனுக்குள்ளேயே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலும் இந்த சாதாரண மனிதர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை தன்மையே
இந்த சாதாரண மனிதர்களாகிய இந்த மனித கூட்டத்தில் விளங்குகின்ற காரணத்தினால் ஆன்ம இயலுக்கு செல்வதற்கு மிக முதல் தரமாக முதல் படியாக இந்த அடிப்படை விஷயங்கள் விளங்குகின்ற காரணத்தினால் சாதாரண மனிதர்கள் மதிப்புடையவர்கள் அல்லவா, சாதாரண மனிதர்கள் சிறப்புடையவர்கள் அல்லவா. பல்வேறு அவஸ்தைகளால் அவர்கள் பந்தப்பட்டு மனத்தினுடைய விகாரத்திலே கட்டுண்டு இன்ப துன்பங்களை அனுபவித்து பல்வேறு கீழான குணங்களினுடைய வயப்பட்டு விகாரமான வாழ்க்கை நிலை வாழ்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் சாதாரண மனித கூட்டம், மனித சமூகம் மகத்தான வாழ்க்கையை, ஒரு உலகத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை மனிதனை வைத்து பார்க்க வேண்டும் என்பதை உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பெருமான் காண்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை பார்த்து மேலான நிலைக்கு வராது இப்படி சாதாரண நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று கலங்குகிறார். ஆகவே அடிப்படையான அருளியலுக்கு மிக மிக அடிப்படையான, மிக மிக உகந்த, மிக மிக அவசியமான ஒரு வாழ்க்கையை சாதாரண மனிதர்கள் அவர்கள் ஒழுக்கங்களிலே பல்வேறு வகைப்பட்டவர்களாக இருக்கலாம். புலால் உண்பவர்கள், புலால் உண்ணாதவர்கள், பல்வேறு பழக்க வழக்கங்களில் வயப்பட்டவர்கள், நாகரிகத்தவர்கள், பண்பாட்டு தன்மையை பெற்றவர்கள், மொழி இனம் இவைகளால் வேறுபட்டவர்கள், பல்வேறு சமயங்கள் சார்ந்து, சாஸ்திரங்கள் சார்ந்து, கலைகளை சார்ந்து வாழக்கூடியவர்கள், நாடு எல்லை தேசம் முதலியவற்றால் பிளவுபட்டு இருந்தால் மனித கூட்டம் ஒரே சமுதாயம் என்ற அளவிலே இந்த மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நிலையை நான் விளக்குவதற்கு ஒரே ஒரு சான்று சொல்லுகிறேன். பண்புடையார்கள் பற்றுண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று திருவள்ளுவர் சொன்னார். மனிதனுடைய பண்பானது இன்னும் முற்றிலும் அழிந்து போகாமல், மனித பண்பானது முற்றிலும் அழிந்து போகாமல், இன்னும் ஈரம் காய்ந்து போகாமல் அது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நில உலகமானது பூமி பிளந்து இன்னும் உள்ளே சென்று அழியாமல் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறதப்பா என்று திருவள்ளுவர் சொன்னார். இன்னும் அந்த ஈரம் காயில இருக்கு. அதனால்தான் இந்த உலகம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கு. இல்லைன்னா மண்புக்கு மாய்வது மண், மண் பிளந்து இந்த உலகமானது அதற்குள்ளே போய் மாய்ந்து விடும். இன்னும் மனிதத்தன்மை காயவில்லை என்று குறிக்கிறது. அதுக்கு சான்று சமீபத்தில் நடந்த ஆழி பேரலை, சுனாமி பேரலையில் கடற்கரை சார்ந்த பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலையினால் விழுங்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்களாக இந்த மனித கூட்டம் அனைத்தும் அழிந்து கொண்டிருந்த தருணத்தில் உலக மக்கள் அனைவரும், இந்த உலக நாடுகள் எங்கெங்க இருக்கோ அங்க இருந்தவர்கள் அத்தனை பேரும் மொழி வேறுபாடு, நாடு வேறுபாடு, எல்லை வேறுபாடு, இன வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு என்று பாராமல் அந்த மக்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்தார். அனைத்து உதவிகளும் செய்து அந்த மக்கள் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அப்படி இழந்து வாடுகிற மக்களுக்கு எல்லாரும் வந்து உதவி செய்தார். அதை சமீப காலத்தில் நாமெல்லாம் கண்ணார கண்டோம். இது சாதாரண மக்கள் வாழ்க்கையில இப்படி ஒரு நேசக்கரம் நீட்டுகின்ற பண்பு இந்த சுனாமியில நம்ம பார்த்தோம். சுனாமி ஏன் வந்தது? ஆழி பேரலைக்கு அவ்வளவு கோபம் ஏன், ஆக்ரோஷம் ஏன், இயற்கைக்கு சீற்றம் ஏன் வருவானே மனிதனுக்கு வருவது போல் என்பது வேறு கேள்வி. அதுக்கு விடையும் வேறு. அதற்கு விடை சொல்வதற்குள்ள துணிவு இந்த உலகத்தில் எந்த சமயத்தாருக்கும், மதத்தாருக்கும், மார்க்கத்தாருக்கும் இல்லை, சன்மார்க்கத்தாரை தவிர்த்து. சன்மார்க்க பெருநெறிக்கு உரியதே, அந்த பெருநெறிக்கு ஒன்றுக்கே அதற்கு விடை கூற தகுதி உடையது என்பதை முன்னமே நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் உதவி என்று வரும்போது அத்தனை பேரும் வந்து
உதவி செய்து அந்த மக்களை காப்பாற்றினார். இப்படி ஒரு மனித சமுதாயம், அந்த மனித பண்பு காயவில்லை என்பதற்கு உதாரணம் அல்லவா இது? சாதாரண மனிதன். அப்படி ஒரு துன்பம் வரும்போது ஒருவர் உதவி செய்யும் என்று. அதே நேரத்தில் ஒரு தெருவிலே ஓரிடத்திலே சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்று பாரதி சொன்னார். பக்கத்து வீட்டிலே இருப்பவன் பசியோடு வாடிக்கொண்டிருக்கும் போது நீ உன்னதமான உணவு செய்து உன் மனைவி மக்களோடு நீ சந்தோஷமாக சாப்பிடுகிறவன் எவனோ அவன் சொர்க்கத்தின் வாயிலை கொஞ்சம் கூட எட்டி பார்க்க மாட்டான் என்று நபிநாயகம் சொன்னார். இது போன்ற எத்தனையோ பெரியவர்கள் உன்னதமான சகோதர தத்துவத்தை போதித்தார்கள். ஆனால் நாட்டிலே ஆங்காங்கே இந்த காட்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் சொன்ன சுனாமி காட்சி என்ற நேசக்கரமும் பெரிய அளவிலே நடந்து கொண்டுதான். இப்படியும் நடக்கிறது, அப்படியும் நடக்கிறது. எப்படி நடந்தாலும் இந்த மனித சமூகம் என்பது எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது என்பது ஒரு இயல் இருக்கிறதே, அந்த இயல் தான் உண்மையான ஜீவத்திற்கின் இயல். அதைத்தான் பெருமான் பார்த்தார். சன்மார்க்க அன்பர்களும் அதைத்தான் பார்க்க வேண்டும். வேதங்கள் பார்ப்பது கூடாது என்றாலும் வேதத்தின் தன்மை எங்கிருந்து வந்தது, அது எவ்வாறு வந்தது என்று அதன் இயலை பற்றி அறிவதில் தவறில்லை. ஆனால் வேதத்தின் வயப்பட்டு மயங்குவதுதான் தவறு என்று பெருமான். ஆகவே சாதாரண ஜீவன் மேன்மை, சாதாரண மனிதனுக்குள்ள மேன்மை, இந்த ஜீவனுடைய மேன்மை சிறப்பு என்ன என்றால், இந்த வாழ்க்கை ஆண்டவன் வழங்கிய இந்த சாதாரண வாழ்க்கை இருக்க, இந்த தேகம் எடுத்த வாழ்க்கையை அதை செம்மையாக நடத்தி போகும். அந்த ஜீவனுக்கு கொடுத்தது அது தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். தெளிவுபடுத்த பெருமான் வந்தார். இந்த உலகத்தில் வேறு யாரும் வரவில்லை. ஆனா அவங்களுடைய சிறப்பு என்ன? அந்த ஜீவனின் சிறப்பு என்றால், இந்த படைப்பு பிறந்தோம் இறந்தோம், தொடக்கம் அது முடிவு, அதுக்கு இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலம், இது சாதாரண வாழ்க்கை. அந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்தில் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி நடக்க வேண்டும் என்பது ஜீவனின் சிறப்படை. அந்த வாழ்க்கை எப்படி நடத்திட வேண்டும் என்பதில் ஜீவனின் சிறப்பு. எல்லாம் வல்ல ஆண்டவருடைய திருவருள் நோக்கம் என்னதுமா? ஜீவன் தெரிந்து எதிர்பார்ப்பது மனத்திலே கட்டுண்டு கிடந்தாலும், அது மேன்மையான அருள் விளக்கம் பெறாது இருந்தாலும், சாதாரண மனித வாழ்க்கையில் அந்த ஜீவன் இயற்றக்கூடிய கடமைகள், நான் முதலே சொன்ன விரித்து சொன்னல, அந்த பொறுப்புகளிலிருந்து மாறாமல் செய்தார். இது பற்றிய உண்மைகளை தான் சமயங்கள், குறிப்பாக நம்முடைய இந்து சமயம், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம், இஸ்லாமிய மதம் இந்த கருத்துக்களை நன்றாக விளக்கியிருக்கிறார், மிகச் சிறப்பாக விளக்கிறது. இந்து சமயத்துல இந்த உலக வாழ்க்கை, மனித தேகம் கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், லௌகீக வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, இந்த கடமைகளை எப்படி ஏற்க வேண்டும், பொறுப்புகளை எப்படி ஏற்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு அதை பற்றி இருக்க வேண்டும். அது அறிவில்லை, சாதாரண ஒழுக்க நடைமுறைகள், சாதாரணமாக உலக வாழ்க்கையை பற்றின் அடிப்படையில், ஆசையின் அடிப்படையில், பகுத்தறிவின் அடிப்படையில், ஒரு கட்டுப்பட்ட ஒழுக்கத்தின் அடிப்படையில் இயல்பாக அது எப்படி நடத்த வேண்டும் என்ற உண்மைகளை இவைகள் எல்லாம் பேசியிருக்கிறது, சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில பிறப்பு தொடங்கி இறப்பு வரை ஒரு வாழ்க்கை வருகிறது அல்லவா, ஒரு பயணம். அந்த பயணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மனித தேகம் பெற்ற ஜீவனுக்கும் அந்த கடமை, உரிமை, இயக்கம் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. அந்த கடமை, உரிமை, இயக்கத்திலே தான் அந்த சிறப்பு அடங்கியிருக்கிறது. இதுதான் இந்த ஜீவனின் சிறப்பு, சாதாரண உயிரின் சிறப்பு. என்ன கடமை, உரிமை? தெரியாத ஒன்றை நான் விரித்து பேசுகிறது போல் இருக்கிறதா? எல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஆனால் யாருமே அதை தெளிவாக உணர்ந்து எப்போதும் சிந்தனையில் வைத்திருந்தார்களா என்றால் இல்லை. தெரிந்த விஷயம் தான், ஆனால் தெளிவாக சிந்திச்சு சிந்தனையில் வைத்ததானா இல்லை, அது நினைவில் இல்லை. இப்ப நினைவில் இல்லாத கருத்துக்களை நீங்கள் எல்லோரும் எப்போதும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற விஷயங்களைத்தான் நான் இப்போது சொல்லுகிறேன். அப்போதாவது இந்த ஜீவனுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா என்பதை உணர்ந்து அடிப்படையாக அதை நாம் பாதுகாத்து முறையோடு இயற்றி அருளியல் பலத்துக்கு மேலோங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஜீவனின் சிறப்பு.
உரிய பருவங்கள் வரும்பொழுது அந்த பருவங்களுக்கு ஏற்ற கடமைகளை ஏற்றுவது, உரிய செயல்களை ஏற்றுவது, முறையாக ஏற்றுவது, சரியான ஒழுக்கங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவது. குடும்பம், சமுதாயம் என்று வரும்பொழுது குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், சமுதாய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிறப்பு அந்த ஜீவனுக்கு உரியதாக. அப்ப ஜீவன் என்றால் அந்த மனம், அந்த ஜீவன் சம்பந்தப்பட்ட அந்த மனசு. மனம் என்பது வெறும் தத்துவம், ஜடம். ஜீவன் இருக்கிறதுனால தானே இயங்குது. ஆகவே அந்த ஜீவனுடைய சிறப்பாக குடும்ப வாழ்க்கை ஏற்பட்டால் பாசம், பற்று, பந்தம், பிணைப்பு, இனம், சுற்றம், நட்பு முதலியவைகளை உள்ளடக்கி மேலும் சற்று விரிந்து சென்று நண்பர், அதீதி, துறவியர், உயர்ந்தோர், அடியார் என்று விரிந்து. இது குடும்பத்தின். இவ்வாறு குடும்பம் ஏற்றுகிறார்கள். இதை முன்னோர்கள் நமக்கு அறவழிக்கு ஏற்றி தந்தவர். இப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை அந்த குடும்பத்தை நடத்துகின்ற பெரியோர்கள், தாய், தந்தை இவர்களுக்கு அந்த பொறுப்பு. அதன் வளர்ச்சியிலே அந்த குழந்தைகளுடைய பொறுப்பு. இத்தனையும் அந்த ஜீவர்களுடைய சிறப்பு. இதை முறையாக ஏற்றிக்கொண்டு வருவார்களே ஆனால் அவர்களுக்கு இயல்பாகவே இந்த பிறவியில் என்ன அடுத்த பிறவி என்ற வகையிலே அவர்களுக்கு பரிபாகம், பக்குவம் கிடைக்கும். ஆக பிறவிகள் தோறும் பக்குவம் வர வேண்டும் என்பதற்காக தானே மனித தேகத்தை கொடுத்து ஜீவனை உருவாக்கினார், உயிரை உண்டாக்கினார். உயிர் மனித தேகத்தில் வருவித்ததனுடைய நோக்கம் என்ன? அது பின்னாடி ஒரு கேள்வியில வருது. ஆனா தேகம் கொடுக்கப்பட்டது, மனித தேகம் கொடுக்கப்பட்டு அதுல உயிரை உண்டாக்குனதே ஒவ்வொரு பிறவியிலையும் நீ சரியாக நடந்து கொண்டு முறையாக நடந்து கொண்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோஷன் கிடைச்சிடும். 1ஆம் வகுப்புல சரியா படிச்சா 2ஆம் வகுப்புல தானா தூக்கி போட்டுருவோம். 2ஆம் வகுப்பு படிச்சோம்னா 3ஆம் வகுப்பு போயிடலாம், படிச்சோம்னா போயிடலாம். அத மாதிரி ஒரு பிறவி என்பது ஒரு படிப்பு. ஒரு பள்ளியில படிக்கிறது. இந்த பிறவியில நம்ம படிக்க வேண்டியதை சரியா படிச்சுக்கிட்டோம்னா அடுத்த பிறவியில 2வது வகுப்பு ப்ரமோஷன், அதுல சரியா நடந்தோம்னா 3. இப்படி பிறவிகள் தோறும் நம்மளை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பதுதானே கடவுளுடைய திருவுள்ளம். அதுக்காக தானே பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்காக தானே ஜீவன் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி அது பிறவிகள் தோறும் ஜீவன் உயர்ந்து வர வேண்டும், பக்குவம் பெற்று வர வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவன் ஜீவனை மனித தேகத்தில் வருவித்தார். அது அருளை அடைகிற வரைக்கும், முத்தி பேறு பெறுகின்ற வரைக்கும், அது உலக பந்தத்திலிருந்து விடுபட்டு தேக வாழ்க்கை என்ற நிலையிலிருந்து விடுபட்டு முத்தி அடைகிற வரைக்கும் அதுக்கு இந்த பிறவிகள் உண்டு. அதுக்காகவே இந்த பிறவிகள் எதற்காக என்றால் பக்குவம் பெறுவதற்காக, மனித ஜீவன் பக்குவம் பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது. ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ சுகத்தை அனுபவித்துக் கொண்டு ஐம்புலன்களுடைய சுகங்களை ஏதோ அடைந்து விட்டு அதை மனமும் அதை அடைந்து விட்டு நுகர்ந்து விட்டு செத்து போய்விட்டோம். திரும்பி அந்த ஜீவன் உண்டு. இது நம்மளை அறியாமலே நடக்குது. ஆனா நாம் வாழ்ற வரைக்கும் ஒரு வாழ்க்கை, அதை எப்படி வாழ்ந்தால் என்ன, எப்படியோ போகட்டும், வெந்ததை தின்று விதிவசம் வந்தால் சாவோ என்று கூறுகின்ற தன்மையும் அதற்கு ஏற்ற நடைமுறை இயக்கங்களும் ஒரு பொழுதும் உலக இயற்கையினுடைய நடைமுறைக்கு கூட ஒத்துவராத செய்கை. அந்த ஒத்துவராத செய்கையை ஒரு ஜீவனின் மேன்மையாக உட்படுத்தி பேச இயலாது. பொதுவான நிலையில் ஒரு ஜீவன் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டதும் அந்த ஜீவன் இந்த தேகத்தை தாங்கி ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த இயக்கம் எதற்காக என்பதை பற்றியும் அதனுடைய தாற்பயங்களை நாம் விளக்கும் போது அதனுடைய சிறப்பு நமக்கு தெரியும்.
ஆகவே ஜீவனின் சிறப்பு, சாதாரண தரத்திலே ஜீவனினுடைய சிறப்பு என்பது என்ன என்பதை இதுவரைக்கும் சொன்னதிலிருந்து நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். மிக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே சாதாரண ஒரு மனிதன், அவனுக்குரிய ஜீவன் இந்த தேகத்திலே இருந்து பிறவி எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய, ஏற்ற வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை குடும்பம், சமுதாயம், மற்ற உலக அளவில் அது எவ்வளவு விரிந்தாலும் சரி, படிப்படியாக அது விரிந்தாலும் சரி, அவன் இயற்ற வேண்டிய கடமைகளை முறைப்படி, சரியானபடி, பொருத்தமாக, பழுதுபடாது, குற்றப்படாது, மாறாது, அதாவது சமாதானம், அன்பு, நற்பண்பு ஆகிய குணங்களுக்கு உட்பட்டவராயிருந்து விபரீதமான குணங்களுக்கு ஆளாகாது இருந்து பழி, பாவம் இவற்றிற்கு இடம் தராது ஒரு வாழ்க்கையை இந்த உடம்பிலே இருந்து ஒரு ஜீவன் செய்து அது சாகும் வரை நடத்துமையானால் அதுவே சாதாரண தரத்தில் உள்ள ஒரு ஜீவனின் மேன்மை, சிறப்பு. அந்த சிறப்பை மனிதன் பெற வேண்டும் என்பதுதான் இறைவன் நோக்கம். அந்த நோக்கம் படிப்படியாக அவனுக்கு உயர்வை வழங்கும் என்பதற்காகத்தான் சாதாரண மனித ஜீவனுக்கு இந்த உயிர் கொடுக்கப்பட்டது. இதுவே ஜீவனின் சிறப்பு என்று சொல்லி முதல் பகுதியாக ஜீவதரத்தினுடைய சிறப்பை இதுகாரும் ஒருவாறு அறிவினோம். அன்புடையவர்களே, அடுத்து உயிரின் சிறப்பு. தலைப்பு உயிரின் சிறப்பு. ஆனா உயிர் என்பதற்கு விளக்கம் முன்பே தந்தோம். ஏற்கனவே ஜீவனின் சிறப்பு பார்த்தோம். இப்போது உயிரின் சிறப்பு, அடுத்து ஆன்மாவின் சிறப்பு. உயிர் என்பதனுடைய விளக்கத்தை முதலிலும் சொன்னோம். இப்போது மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகின்றேன். ஏற்கனவே சொன்ன ஜீவன், அதாவது மந்த தரத்தில் இருக்கின்ற ஜீவன். மந்த தரம் தான் என்ன என்றால், ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதை என்று சொல்லக்கூடிய 5 மலங்களிலே இந்த தேகத்தில் கட்டுண்டு கிடக்கக்கூடிய, அதன் வயப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு ஜீவன். அதாவது உயர் அறிவாகிய ஆன்ம அறிவு விளங்காது. உயர் அறிவாகிய ஆன்ம அறிவு விளங்காது. அருள் அறிவை, ஆன்ம அறிவை கொண்டு அருள் அறிவை பெறுவதற்கு ஏதுக்கள் இல்லாது. சாதாரண உலக விடயங்களிலே மூழ்கி உலக காரியங்களை ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவர்கள் மந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் என்று சொன்னார். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜீவனானது சுத்த சன்மார்க்க நெறியிலே, அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பி ஒளி நெறியிலே, ஒளி வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு திருவருட்பா துணை கொண்டு பெருமான் சென்ற வழியை இறைவனிடத்தில் கேட்டும் அவ்வழி தாம் செல்ல வேண்டும் என்று உண்மையாக விரும்பிய அவ்விருப்பத்தை இறைவன் சமூகத்திலே வைத்தும் இறைவனால் வழிகாட்டப்பட்ட ஒரு மனிதனாய், இறை துணை பெற்றவனாய், இறை அல்லாது ஓர் இறை துணையும் நம்மால் இயங்க இயலாது என்றும் உண்மையையும் நோக்கையும் லட்சியத்தையும் உடையவனாய் இருந்து அவ்வழியிலே மேம்பட்டு செல்ல வேண்டும் என்று கருத்துடையவர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் இந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு மேலான அறிவுக்கு வருவாங்க. அந்த மேலான அறிவு என்பது என்ன என்றால், உலக வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட விடயங்கள் பற்றிய கல்வி, கலாச்சாரம் இது போன்ற விஷயங்கள்ல மட்டும் அவர்கள் புத்திசாலியாக இல்லாமல் விசேஷ அறிவு உடையவர்களாய், விளக்கம் பெற்றவர்களாய் விளங்குவார்கள். இம்மையை பற்றிய தெளிவான விளக்கம், மறுமையை பற்றிய தெளிவான விளக்கம்,
ஒருமையை பற்றிய தெளிவான விளக்கம், கடவுளை பற்றிய தெளிவான விளக்கம், அருளை பற்றிய தெளிவான விளக்கம், நம்மிடத்திலே இருக்கிற தத்துவங்களை பற்றிய தெளிவான விளக்கம். இது போன்ற விளக்கங்களை பெற்றவர்கள் சலனப்படாது, சஞ்சலப்படாது, அவர்கள் வேறுபடாது, விகாரப்படாது, ஒரு தன்மை உடையவராய், பலம் உடையவராய், பேதம் அற்றவராய், ஆண்டவனுடைய அருளை பெறுகின்ற நோக்கோடு படிப்படியாக விரைந்து முன்னேறி செல்லுகின்ற ஜீவர்கள் இருக்கிறார்களே, அவர்களே உயிர்கள் என்பது பெருமானுடைய கருத்து. அப்படி வரக்கூடியவர்களே உயிர்கள் என்று பெருமான் அழைக்கிறார். என்னடா இது? உயிர் என்றால் எல்லா ஜீவராசியும் தானே உயிர். ஜீவராசிகள் வேறு, உயிர்கள் வேறு. ஜீவராசிகள் என்பது புழு பூச்சிலிருந்து விலங்கு வரைக்கும் ஜீவராசிகள். மனிதன் மட்டுமே உயிராக போற்றப்பட வேண்டியவன். அவன் மனிதன் ஜீவனாக இருந்து உயிராக வர வேண்டும். அவன் தான் உயிர். அதனால்தான் திருவள்ளுவ பெருமான் மிக சரியான சான்றாக ஒரு குறள் அருள் இருக்கிறார். அது என்ன என்றால், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தார்கள் வைக்கப்படும். மற்றையான்னா மற்றவர்கள், செத்தார்கள் வைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவ்விளக்கத்தில் இருந்தது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தார்கள் வைக்கப்படும். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு என்ற அறிவு என்ற ஒன்றை இறைவன் தந்திருக்கிறார். அது ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு என்றால் 1 2 3 4 5 6 என்று எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்த அறிவா, ஆறாவது அறிவு என்றால் ஆறாமல் இருக்கிற அறிவா, ஆரிய அறிவா? இப்ப வெந்நீர் கொண்டு வந்து கொதிக்க கொதிக்க வைக்கிறோம், சற்று ஆறட்டும் என்று வைக்கிறோம். ஆறட்டும் என்றால் குளிரட்டும் என்று பொருள். ஆறாத அறிவு ஆரிய அறிவு. ஆறாத அறிவு சாதாரண அறிவு. ஆறாவது அறிவு அதாவது ஆரிய அறிவு. அறிவு பகுத்தறிவு. ஆரிய அறிவு என்றால் கோபப்படாத அறிவு, விகாரப்படாத அறிவு, வேறுபடாத அறிவு, பேதப்படாத அறிவு, பக்குவப்பட்ட அறிவு, பிறர் மனம் நோக்கி முகம் பார்த்து அவர் எத்தன்மை உடையவராய் இருக்கிறத குறிப்பால் உணர்கின்ற அறிவு. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அகம் என்பது திருவள்ளுவர். அப்படிப்பட்ட தன்மையை பெறுகிற அறிவு. அந்த அறிவுக்கு சொல்றார், அறிவினால் ஆகுவது உண்டோ, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய், தன்னோய் போல் போற்றாக்கடை. அதுதான்ப்பா அறிவு. அறிவால ஆகக்கூடியது ஒன்று இருக்குமே, ஆனால் பிரிவின் நோய், பிறருடைய துன்பம் இருக்கிறதே, அந்த துன்பத்தை தன் துன்பமாக, தான் பெற்ற துன்பமாக, அந்த துன்பம் அவனுக்கு எதனால் உற்றது என்பதை அறியும் அறிவு உடையவனாக, அந்த துன்பம் வராத வகையில் அவன் இன்னல் உறாத வகை, வாழும் வகை காட்டக்கூடிய வகையில், அந்த துன்பத்தை அகற்றுகின்ற வகையில் எவனுடைய அறிவு விளங்குகின்றதோ அதுதான்டா அறிவு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய், தன்னோய் போல் போற்றாக்கிட என்பது திருவள்ளுவர். அவர்கள்தான், அத்தகைய அறிவு பெற்றவர்கள்தான் உயிர்கள். அவர்கள்தான் உயிர்த்தன்மை பெற்று வாழுகின்றவர்கள். மற்றவர்களெல்லாம் செத்தார்கள் என்று வைத்தார் திருவள்ளுவர். அதற்கு இணங்கதான் பெருமான் மேல்நிலைப்பட்டு வருகின்ற அவர்களை, வளர்ச்சி பெற்று ஒளிநெறியில் வளர்ச்சி பெற்று வருகின்றவர்களை தன் மக்களை பார்த்து உயிர்கள் என்று அழைக்கின்றார். அதான் வரும் உயிர் இறக்கம் பற்றிய உலக வழக்கில் என் மனம் சென்றதோறும் விரைவி நின்னடிக்க விண்ணப்பித்திருந்தேன், விண்ணப்பம் செய்கின்றேன்
உருவையின் உயிர்தான், உயிர் இரக்கம்தான் ஒன்றதே, இரண்டிலை இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும் மதத்தான் என்று பெருமான் சொன்னார். அது மட்டுமல்ல, கருணையே வடிவாய் பிறர்களுக்கு அடுத்த கடும் துயரம் அச்சமாதிகளை பிறர் என்று ஒரு வார்த்தையை போட்டார். ஆனால் உயிர்களை விட்டு சொல்லும்போது இம்மண்ணுலகத்திலே உயிர்களெல்லாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனவும் நான் சகித்திட மாட்டேன். உயிர்களுக்கு மட்டும் அப்படி சிறப்பு கொடுத்தார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள். என்னுறும் நினைக்கே நின் அருள் வளர்த்தால் நான் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவர்கள் வருத்தம் தவிர்க்க நல் வரந்தால் நல்குதல் வேண்டும். இதுதான் அப்பா என்னுடைய இச்சை என்று இறைவனிடத்திலே கேட்டார். இதுதான் என்னுடைய இச்சை. என் பிள்ளைகளுக்கு நீ பார்த்து செய்ய வேண்டும் என்று கால அவகாசத்தின் அடிப்படையில், பக்குவத்தின் அடிப்படையில், காலத்தின் அடிப்படையில் உன்னிடத்தில் நான் விட மாட்டேன். நான் இசைத்த போது, நான் நினைத்த போது அவர்களுக்கு அந்த வருத்தத்தை தவிர்க்க வருத்தம், கடும் துயரம் அச்சமாதிகள் அவர்களுக்கு, நமக்கோ வருத்தம். இதற்கே விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் தனித்து சொல்ல வேண்டும். வருத்தம் அதை கூட என்னால் சகிக்க முடியாது, அதை நான் தவிர்த்து விடுவேன், நீ கவலைப்படாதே என்று பெருமான் உளமாற விரும்பி தன்னுடைய உயிர்களுக்காக வருகிறார். ஆகவே உயிர் என்பது எந்த தரத்தில் வைத்து பார்க்கிறார் என்பது அருள்நெறி செல்வோர் உற்றுணர்ந்து திருவருள் சமூகத்திலிருந்து உண்ணி அறியப்பட வேண்டிய இது விஷயம். இது அறியாது உயிர்கள் என்று எல்லாரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் உயிர்களாக இருக்கிறோம், எல்லாம் உயிர் என்று பருகுவது அது உன்னத அறிவல்ல. ஆகவே இத்தகைய மேம்பட்டு வரக்கூடிய ஜீவகாருண்ய பரிச்சயத்திலே இருந்து மேம்பட்டு வரக்கூடிய உயிர் தரம் பெற்று வருகின்ற உயிர்களின் சிறப்பு பற்றி இப்போது சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருது. உயிரின் சிறப்பு என்ன? மிக மகத்தானது, வார்த்தைகளால் விவரிக்க இயலாது, உன்னதமானது, உயர்ந்தது. என் சக்திக்கு உட்பட்டு அவ்வுயிரின் சிறப்பை யான் இயம்புவதற்கு சற்றும் தகுதி பெற்றவன் அல்லன் என்றே நான் கருதுகிறேன். ஏனெனில் உயிர் அனுபவம் பெற்றாலன்றி பூரணமாக உயிரின் சிறப்பை பற்றி இயம்ப இயலாது. அவ்வாறு பார்க்கும்போது உயிர் அனுபவம் அடியேன் பூரணமாக பெற்றேனா? ஆகவே அது பற்றிய சிறப்பை நான் பூரணமாக சொல்லவோ அல்லது வார்த்தைகளால் விவரிக்கவோ என்னால் இயலாது என்பது முற்றிலும் உண்மை. இருப்பினும் ஓர் விளக்கம் இறைவன் திருவருளால் அது நம்போன்றவர்களுக்கு உண்மையில் அவர்கள் ஆண்டவருடைய மேன்மையான இந்த உயிர் அனுபவத்திற்கு மேவி செல்வதற்கு அது உகந்ததாகவும் அது அனுபவத்திற்கு அவர்களுக்கு உதவியாகவும் பக்குவப்படுவதற்கு அவர்களுக்கு அது மிகவும் உபகாரமாகவும் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நான் சற்றே அதை பற்றிய விளக்கங்களை சொல்ல முற்படுகின்றேன். தூய்மையானது உயிர் என்பது ஒரு உயிர்
தேகத்தில் உயிர்த்தன்மை பெற்ற ஒரு மனிதனுடைய கரணங்கள் தூய்மை பெற்றதாகி நிலை பெற்றதாகி விளங்கும் தன்மை உடையதாக இருக்கும். தூய்மை பெற்றதாகி கொண்டிருக்கும். அதான் உயிர். ஜீவன் அது இல்லை. உயிர்த்தன்மை பெற்றவனுடைய தத்துவங்கள் தூய்மை பெற்றுக் கொண்டே வரும். பெருமான் சொல்லுகிறார், வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு என்னை ஆளாக்குவாய். ரெண்டதான் கேட்டார். வாய்மையும் தூய்மையும் தந்து. தூய்மை என்றால் என்ன? வெண்மை, வெண்மை, வெள்ளொளி, வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே. தூய்மை பெறுவதற்காகவே மெய் அருள் என்ன செய்ததான்? ஒரு வெள்ளொளியை காட்டியதான் அந்த உலகத்துக்கு. அது ஒண்ணுதான் வெள்ளொளி. தூய்மை பெற வேண்டும், ஜீவர்களெல்லாம், மனித ஜீவர்களெல்லாம் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காகவே வெள்ளொளி காட்டியது. அதுவே கிளர் ஒளி.